இந்த சாம்பார் பொடியவே பாருங்களேன் எவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. நீங்கள் அதை வச்சு சாம்பார் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். அன்னன்னி ஆர்டரை அன்னன்னைக்கு அரைச்சி அப்படியே டெலிவரி கொடுக்குறோம். பிரத்யேகமாக உங்களுக்காகவே தனித்தன்மையோடு தயாரிக்கப்படுது. கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணி இதை டேஸ்ட் பண்ணும்போது நீங்களே இதை உணருவீங்க. என் அன்பு வணக்கம். பயணம் எங்கேயா போகிறீங்களா? ட்ராவல் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக நம்ம இட்லி ஊற்றி எடுத்துகிட்டு போயிடுவோம், இல்லை லெமன் ரைஸ் பண்ணி ஏதாவது எடுத்துகிட்டு போயிடுவோம். ஆனால் தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த ஊருக்கு போகிறதுக்காகவே பண்ணி வச்ச ஒரு துவையல் இருக்குது, இல்லைன்னா சட்னின்னு கூட சொல்லிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம், கெட்டு போகாமல் இருக்கும். ஆமாம், இதை நான் உங்களுக்கு அற்புதமாக சொல்லித்தரேன். எதையும் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பாருங்கள். உங்களுக்கு எங்கேயா ஊருக்கு போனீங்கன்னா இது கண்டிப்பாக பயன்படும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல 3 டேபிள் ஸ்பூன் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை சேர்த்துக்கிறேன். அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 8 காஞ்ச மிளகாவை அதில் போட்டு வதக்க ஆரம்பிக்கும் போதே பார்த்திங்கன்னா அப்படியே பலூன் மாதிரி வரும். அப்படி வந்தாலே வாசனை கம கமன்னு இருக்கும். அப்படியே நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயிலேயே 3 டேபிள் ஸ்பூன் நான் உடைச்ச கருப்பு உளுந்தை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணுன்னா வெள்ளை உளுந்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். போட்டு இதை நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க. நல்லா செவக்க வறுக்கணும். பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக வந்துச்சு. இப்போது இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த பருப்பை மட்டும் எடுத்து வச்சுட்டு எண்ணெய் திருப்பி மிச்சம் இருக்கும். அதில் அரை மூடி தேங்காவை போட்டு இதையும் லேசான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் இதையும் நான் வறுத்துக்கிறேன். ஸோ இதை பார்த்திங்களா இந்த மாதிரி நல்ல கலர் வந்ததுக்கப்புறமா இதையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் இதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு ரொம்ப கொஞ்சமாக புளியை மட்டும் இதில் நான் சேர்த்துக்கிட்டு அதோட தேவையான உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். அதோட 15 மிளகையும் நான் இதில் சேர்த்து இதை நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நான் அரைச்சிக்கிறேன். பாருங்கள், இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நான் லேசாக நரன்னு அரைச்சிருக்கேன். க்ரன்ச்சி பைட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஃபைனாக வேணுனாலும் நீங்கள் அரைச்சிக்கலாம். வதக்கின அதே இருப்பு சட்டியில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நான் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் 1.5 டீஸ்பூன் நான் உளுந்தையும் சேர்த்துக்கிறேன். அதோட 1/4 டீஸ்பூன் நான் காயப்பொடியும் நான் சேர்த்துக்கிறேன். போட்டு இது நல்லா செவந்து வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த துவையலையும் இதில் போட்டுக்கலாம். இதில் முக்கியமான விஷயம், ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், இதில் ஜாரில் இருந்து தண்ணியை ஊற்றிடக்கூடாது. ஊற்றி அதுக்கப்புறம் சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சமாக நான் கருவேப்பிலையும் இதில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா ஒரு அற்புதமான ட்ராவலுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு சட்னி அமேசிங்காக ரெடி ஆகிடும். நீங்கள் எதுக்கு வச்சு சாப்பிட்டாலும் இது சூப்பராக இருக்கும்.